ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் எங்களது நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 5 ஆண்டுகளில் மே 17 இயக்கம் பல்வேறு நெருக்கடிகளை, அடக்குமுறைகளை அதிமுக அரசின் ஆட்சியினால் சந்தித்தது. பலமுறை கைதுகள், வழக்குகள், சிறை என்று ஒடுக்கப்பட்ட மே 17 இயக்கத்திற்கு துணையாக நின்றவர்கள் ஊடகவியலாளர்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்து நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை துவக்குகின்றோம். இந்த 2021 சட்டசபை தேர்தலானது மதவெறி, சாதிவெறி, பாசிச அரசியல், தனியார் மய அரசியல், தமிழர் விரோத அரசியல் ஆகியவற்றை உள்ளடக்கிய அதிமுக பாஜகவினுடைய கூட்டணிக்கு எதிரான மக்கள் ஒன்றுபடக்கூடிய தேர்தலாக இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த அதிமுக பாஜகவினுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக, கொள்கைகளுக்கு எதிராக திரண்டு வருவதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். கடந்த 4-5 வருடமாக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு போராட்டங்களில் பங்கெடுத்த அமைப்பு, போராட்டங்களை ஒருங்கிணைத்த அமைப்பு, தொடர்ச்சியாக மக்களை சந்திக்கின்ற அமைப்பு என்கின்ற முறையிலே மக்களிடத்தில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த கடுமையான எதிர்ப்புணர்வை நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் இதை உறுதிபட சொல்ல முடியும். இந்த பாஜக அதிமுக அரசு என்பது மக்களால் வெறுக்கப்படுகிறது, தமிழர்களால் நிராகரிக்கப்படுகிறது. ஆக இந்த தமிழர் விரோத அதிமுக பாஜக கூட்டணியை தமிழர்கள் ஒன்றுபட்டு, சாதி மதம் கடந்து ஒன்றுபட்டு நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மே 14 இயக்கம் முன்வைக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டை இந்த சாதி வெறி, மதவெறி சூழலிகளை சூறையாடுகின்ற தனியார் மய கொள்ளை ஆகியவற்றில் இருந்தெல்லாம் பாதுகாப்பதற்கு இவர்களை அப்புறப்படுத்துவதுதான் ஒரே வழி என்று மே 14 இயக்கம் இந்த காலத்தில் மக்களிடத்தில் பகிர விரும்புகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனையை நாங்கள் இந்த சமயத்தில் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு விரும்புகிறோம். இந்த பெட்ரோல் டீசல் வரி விதிப்பில் மாநில அரசிற்கு பெரிய பங்கு இருக்கிறது. கடந்த ஆண்டிலே மத்திய அரசு ஈட்டிய வருவாயில் அல்லது அவர்கள் திட்டம் தீட்டிய அந்த திட்டத்திலே அதிக அளவுக்கு வரியை கொடுத்தது பெட்ரோல் டீசல் வரி வசூல் தான். அதில் அவர் திட்டமிட்டதை விட 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான வரியை இந்திய அரசு ஈட்டியிருக்கிறது. இந்த வரியில் மாநில அரசுக்கு பங்கு இருக்கிறது. மாநில அரசுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். இந்த பெட்ரோல் டீசல் விலையிலே வரி உயர்வின் மூலமாக 1 லட்சம் கோடியை சம்பாதித்த மோடி அரசு இதுவரை மாநிலங்களுக்கு அவர்களுக்குரிய பங்கை தரவில்லை, தர மறுக்கிறது. அதே போல ஜிஎஸ்டியில் மாநிலங்களுக்கு வர வேண்டிய நிலுவைகளை நிறுத்தி வைத்து மாநிலங்களுடைய அந்த நிதி சுமையை அதிகரிக்கிறது. தமிழ்நாடு சந்தித்த சூழலியல் பேரிடர்கள் மிக அதிகம். அது சென்னை வெள்ளம், அதுபோல அதற்கு பிறகு நடந்த வறட்சி, நிவர் புயல், கஜா புயல், ஒக்கி புயல் என்று நாம் சந்தித்த பல பேரிடர்களுக்கு இந்திய அரசிடமிருந்து நமக்கு வர வேண்டிய 90,000க்கும் அதிகமான கோடியான பணத்தை, 90,000 கோடிக்கும் அதிகமான பணத்தை இதுவரைக்கும் மோடி அரசு கொடுக்கல. இந்த மூன்றையும் நாம் தொகுத்து பார்த்தோம்னாலே தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய மிகப்பெரிய அளவிலான நிதி வரல. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசு மாநில அரசை கடனுக்கு தள்ளுகிறது, தமிழ்நாட்டை கடனுக்கு தள்ளுகிறது. கடன் நெருக்கடி அதிகமாகிறது. கடந்த 30 ஆண்டுகளில் மத்திய அரசிடம் வாங்கிய கடனை கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு கட்டிய நிலையில் மறுபடியும் கடன் சுமையை மத்திய அரசிட்ட போய் கையேந்தி கடன் வாங்க வேண்டிய நெருக்கடியை மோடி அரசு உருவாக்கியிருக்கிறது. நீங்கள் மறுபடியும் மத்திய அரசிடம் போய் கடன் வாங்கினீங்கன்னா அந்த மாநில அரசு தன்னிச்சையாக தன்னுடைய திட்டங்களுக்கு தேவைப்படுகின்ற கடனை அல்லது நிதி உதவியை பொது சமூகத்திடமிருந்து திரட்ட முடியாது. அப்படியான ஒரு கட்டமைப்பை, ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக்கொண்டு மோடி அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் மீது கடன் சுமை ஏற்றுறாங்க. அந்த கடன் சுமையின் மூலமாக அந்த கடனை எங்கேருந்து வாங்க வேண்டியிருக்குன்னா மோடி அரசிடமிருந்து வாங்க வேண்டியிருக்கிறது. அப்போ மத்திய அரசில் கடன் வாங்கினீங்கன்னா நலத்திட்டங்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய கடன் நின்று போய்விடும் அல்லது நீங்கள் வாங்க முடியாது.
அப்ப நிரந்தரமாக இந்திய அரசிடம், மோடி அரசிடம் தமிழ்நாடு அரசு என்பது அடகு வைக்கப்பட்டிருக்கும். இப்படியான ஒன்றை திட்டமிட்டு மோடி அரசு உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலமாக இல்லாமல் மாவட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. டெல்லி அரசை நம்பி, இன்னும் குறிப்பாக சொல்லணும், இந்திய அரசை நம்பித்தான், மோடி அரசை நம்பித்தான் தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரம் இருக்கும் என்ற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதற்கு முழுவதுமாக அதிமுக அரசு துணை போயிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரம் மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்டதற்கு அடிப்படை காரணம் அதிமுகவானது பாஜகவினுடைய இந்த கொள்கைகளுக்கு துணை போனதான். இதில் தான் அவங்க உதய் மின் திட்டத்திலிருந்து பல்வேறு திட்டங்களுக்கு ஆதரவு அளித்து தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரத்தை, நிதி வளத்தை, பொருளாதாரத்தை முடக்கியிருக்கிறார்கள். பொருளாதாரம் இல்லைன்னா தமிழ்நாடு அரசு முன்னேற முடியாது, வளர முடியாது. ஆக மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை பாஜக திட்டமிட்டு முறித்தது, அது அதிமுக ஏற்றுக்கொண்டது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் நிலம் வைத்திருக்கிறவங்க கிட்டத்தட்ட 73 லட்சம் பேர். இதில் 92% மக்கள் 2.5 ஏக்கர் குறைவாக தான் வச்சிருக்கிறாங்க. 73 லட்சம் பேர் நிலம் வச்சிருக்கிறாங்க. அதில் 92% 2.5 ஏக்கர் குறைவாக வச்சிருக்கிறாங்க. இப்படி சாமானிய மக்கள் தான் தமிழ்நாட்டிலே பெருமளவு நிலம் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலத்தை தான் 4 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, இங்கே உயர் மின்னழுத்த கோபுரத்துக்கு எடுப்பது, கெயில் மின் திட்டத்துக்கு எடுப்பது, தேர்வாய் கண்டிகைக்கு எடுக்கிறது, காவிரி குண்டாறு திட்டத்துக்கு எடுக்கிறது மூலமாக எடுத்த நிலம் மட்டுமே 1 லட்சம் ஏக்கருக்கு அதிகமாக எடுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான பாட்டாளி மக்களிடத்தில், அடிப்படை சாமானிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை பிடுங்குகின்றதை ஒரு திட்டமாகவே அதிமுக பாஜக அரசு வைத்திருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டிலே பெருமளவு நிலத்தை இழக்கக்கூடியவர்கள் ஏழை சாமானிய மக்கள். இந்த கொள்ளை, நில கொள்ளை என்பது திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல மோடி அரசு 1 லட்சம் கோடியை சாலை விரிவாக்கத்துக்கு தமிழ்நாட்டிற்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்ப இந்த ஆட்சி மறுபடியும் வந்ததனால் இந்த 92% மக்களினுடைய நிலம் பிடுங்கப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இந்த திட்டங்களை அதனால்தான் கடுமையாக நாம் எதிர்க்க வேண்டியது இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மீனவர்களுடைய நிலங்கள், கிராமங்கள் பிடுங்கப்படுகின்றன. சின்ன சின்ன துறைமுகம் கட்டுறோம், அனல் மின் நிலையம் கட்டுறோம். இந்த உப்பூர் அனல் மின் நிலையம் கட்டுவதிலிருந்து, இங்கே அதானியினுடைய திட்டங்களிலிருந்து, நாம் அங்கே கன்னியாகுமரியில் பார்த்திருக்கக்கூடிய கோவளம் துறைமுக திட்டம், இவை அனைத்துமே இந்த மீனவர்களுடைய மீனவ கிராமங்களை அழிக்கின்ற திட்டமாக இருக்கிறது. உப்பூரிலும் உடன்குடியிலும் இதான் நடந்துட்டு இருக்கிறது. வட சென்னையில் நாம் இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கன்னியாகுமரியில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே மீனவ கிராமங்களில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆக மீனவர்கள் நிலம் பறிக்கப்படுகின்றது, விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள் நிலம் பறிக்கப்படுகிறது. இப்பேற்பட்ட கொள்ளை இதுவரைக்கும் நடக்கல. நீங்க இந்த கொள்ளையில பாத்தீங்கன்னா நிலம் யார் கைக்கு போகுதுனால், இந்த நிலமெல்லாம் பிடுங்கப்பட்டு தனியாருக்கு டோல்கேட் போட்டு வரி வாங்குறதுக்கு, சோலார் மின் திட்டத்துக்கு போடுறதுக்கு, துறைமுகம் கட்டுறதுக்கு, நிலக்கரி இறக்குறதுக்கு, அனல் மின் நிலையம் கட்டி தனியாருக்கு கொடுத்து அவன் வியாபாரம் பண்றதுக்காக மட்டுமே தமிழருடைய நிலம் 1 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான நிலத்தை அதிமுக பாஜக அரசு பிடுங்கி இருக்கிறது. இது மிகப்பெரிய ஆபத்தாக நாங்கள் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு மோசடியை இந்த அரசு செஞ்சிட்டு இருக்குது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நலத்துக்கு மிக முக்கியமான இன்னொரு துறை தமிழ்நாடு மின்சாரத்துறை. அதை தனியாரிடமிருந்து கொள்முதல், குறிப்பாக வடமாநில முதலாளியிடமிருந்து மின்சார கொள்முதல் செய்தது காரணமாக 1.5 லட்சம் கோடி நட்டம் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியம் மிகப்பெரிய நட்டத்தில் இயங்கினால் தமிழ்நாட்டினுடைய சிறு குறு தொழில்கள், தொழிற்சாலைகள், கல்வி சாலைகள் உள்ளிட்ட விவசாயம் உள்ளிட்ட அனைத்துமே முடங்கி போகும். இப்போ சென்னையை கூட தமிழ்நாட்டில் பல நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸ்மார்ட் சிட்டினாலே அங்கே இருக்கக்கூடிய குடிநீரை தனியார் மையத்துக்கு கொடுப்பது, மின்சாரத்தை தனியார் மையத்துக்கு கொடுப்பது, அங்கே சீவேஜின்னு சொல்லக்கூடிய கழிவு நீரை வெளியேற்றுவதையும் வரி வசூலாக மாற்றுவது, இதுதான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம். இதில் தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையான நகரங்கள் இந்த ஸ்மார்ட் சிட்டியில் வருது. அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நிலம் முழுவதுமே தனியார் கம்பெனிக்கு வரி வசூல் பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அடிப்படை. அப்போ இப்படியான ஒரு மோசமான திட்டத்தை அதிமுக பாஜக அரசு கடந்த 4 வருடங்களில் நிறைவேற்றி வைத்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நாம் பார்த்திருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பார்த்துருக்கிறோம். நீட் தேர்வு, அதாவது சமூக நீதி தளத்தில் மருத்துவ கட்டமைப்பு சிதைக்கப்படுவது உங்களுக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், அதாவது குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற வன்முறைகள், சாதிய வன்முறைகள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், இதையெல்லாம் மோடி அரசு வட மாநிலங்கள் எப்படி ஆட்சி செய்கிறதோ அதே போல தமிழ்நாட்டில் இப்பொழுது அதிமுக அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பொள்ளாச்சி சம்பவங்களிலிருந்து
ஃபெனிக்ஸ் சம்பவம் வரைக்கும், இந்த சாத்தான்குளம் சம்பவம் வரைக்கும் இந்த மோசமான ஆட்சி முறை இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படியாக பல திட்டங்கள் இந்த ஆட்சியினால் தமிழருக்கு எதிராக வந்து கொண்டிருப்பதை பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல இங்கே விவசாயிகளினுடைய, அதாவது என்னன்னா, விவசாயிகளை கொள்முதல் செய்வது, கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவை வாங்கி தருவது. தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது, முடக்கப்பட்டு கொண்டே வருகிறது. கரும்பு விவசாயிக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை மத்திய அரசிடம் வாங்கி தமிழ்நாடு அரசு தரலை. அதே போல் இங்கே கொள்முதல் செய்வதில் அவர்கள் தர வேண்டிய நெல் கொள்முதல் உள்ளிட்டதற்கு அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிறது உயர்த்தி தரவும் இல்லை. அதைவிட மிக மோசமாக ரேஷன் கடைகளுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியில் 47,000 கோடி ரூபாயை இந்த நடப்பு ஆண்டிலே குறைப்பதாக மோடி அரசு திட்டம் தீட்டியிருக்கிறது. 47,000 கோடி ரூபாய் ரேஷன் கடைக்கு ஒதுக்கப்படுகின்ற அந்த மானியத்தில் நிதியை குறைத்தால் இந்த ரேஷன் கடைகள் மேலும் முடக்கப்படும் என்றதை சொல்ல விரும்புகிறோம். 2016 இதே சட்டசபை தேர்தலில் இதே இடத்துல அங்கே ரேஷன் கடைகள் முடக்கப்பட போகின்றன என்பதை நாங்கள் அறிவித்தோம். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் ரேஷன் கடைகள் திட்டமிட்டு முடக்கப்பட்டே வந்திருக்கிறது. இப்பொழுது இறுதியாக அதனுடைய மானியத்தை 42,000 கோடி ரூபாய் நிறுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் நான் கேட்க விரும்புகிறோம். மே 17 இயக்கம் இதை ஆதாரபூர்வமாக அம்பலப்படுத்தியது. அப்பொழுது நிதியமைச்சர், அப்பொழுது அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் அவர் கூட இதுக்கு பதில் சொன்னாங்க. ஆக இந்த மோசமான நிதி குறைப்பு என்பதை தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்கல, அதிமுக அரசு கேள்வி கேட்கல. இதை ஏன் ரேஷன் கடை பற்றி தமிழ்நாட்டில் பேசுகிறோம்னால், இந்திய அளவிலேயே ரேஷன் கடைகளை சிறப்பாக இயக்கிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் ஒரு ரேஷன் கடையின் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கணிசமான சேமிப்பு என்பது சாத்தியமானதாக இந்திய அரசினுடைய நிதி அறிக்கை சொல்லுகிறது. உதாரணமாக தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்துக்கு மாதத்துக்கு 100 ரூபாய் சேமிப்பை ரேஷன் கடை மூலமாக கிடைக்குதுன்னு எடுத்துட்டோம்னா, பீகாரில் இதே ரேஷன் கடை மூலமாக வெறும் 5 ரூபாய் தான் சேமிப்பு நடந்திருக்கிறது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரேஷன் கடை மூலமாக ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபாய் சேமிப்பு தமிழ்நாட்டில் வருதுனால் பீகாருக்கு வெறும் 5 ரூபாய் தான் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை வட மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இருக்கிறது. ஆக இதை சிதைக்கிறது மூலமாக கல்வி, உணவு பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பை சிதைக்கிறாங்க. இதை சிதைப்பதன் மூலமாக தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தை சிதைக்கிறாங்க. இறுதியாக தமிழ்நாட்டிலே தமிழருக்கு வேலை இல்லை, மத்திய அரசு நிறுவனங்களில் வேலை இல்லை. என்எல்சியில் நடந்ததிலிருந்து பொன்மலை ரயில்வே தொழிற்சாலை நடந்தது வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய வங்கிகளிலிருந்து, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அத்தனை துறைகளும் தமிழருக்கு வேலை இல்லைங்கிறத நீங்கள் வேறு வழியாகவும் புரிஞ்சுக்கணும். இந்தியாவினுடைய அதிகார வர்க்கத்தில் தமிழர்களுடைய பங்களிப்பு குறைந்து கொண்டே வருகிறது. அப்போ தமிழனுக்கு இந்திய அதிகார வர்க்கத்தில் என்ன இடம் இருக்கிறது? தமிழனுக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வேலையில் பங்கு இல்லைன்னா வேலை வாய்ப்பு மட்டும் குறையில. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தமிழால் இல்லை அப்படின்னா இன்கம் டேக்ஸ் துறை முழுவதும் வட மாநிலத்துக்கு சொந்தக்காரனா போகுது. அவன் நினைக்கிற ஆளை நான் ரைடு பண்ணுவேன், நினைக்கிற ஆளை பழி வாங்குவேன் அப்படிங்கிற முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இது எல்லாமே ஒரு சார்பானதாக மாற்றப்படுகிறது. ஆக தமிழர்கள் வேலை வாய்ப்பு நிராகரிக்கப்படுவது என்பது முற்றிலுமாக தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை குறைக்கின்ற ஒரு சதியாக, திட்டமிடப்பட்ட சதியாக நாங்கள் பார்க்கின்றோம். அதே நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் நடக்கிறது. இப்படியாக மோசமான நிலை தமிழ்நாட்டிலே வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி அரசு தான். இந்த எடப்பாடி ஓபிஎஸ் அரசின் காரணமாகத்தான் இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 60 லட்சம் வேலைவாய்ப்புகள் மோடி அரசால் மறுக்கப்பட்டிருக்கின்றன. வருடந்தோறும் கிட்டத்தட்ட 3 - 4 லட்சம் வேலை வாய்ப்புகள் மத்திய அரசு நிறுவனங்கள் நிலுவையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் தமிழ்நாட்டில் மின்சார வாரிய ஒப்பந்த ஊழியர்கள், ஆசிரியர் ஒப்பந்த ஊழியர்களிலிருந்து பல்வேறு ஒப்பந்த ஊழியர்களாக இளைஞர்கள் சேர்க்கப்படுகிறார்களே ஒழிய அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யலை. அரசு வேலை இந்த அரசாங்கம் தரலை. அரசு வேலை இல்லைங்கிறது ஒன்று இவங்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தில் வெறும் 40% குறைவாக தான் சம்பளம் கிடைக்கிது. அப்போ அவங்க உழைப்பை இந்த அரசு சுரண்டுது, எடப்பாடி அரசு சுரண்டுகிறது, அவர் வேலை வாய்ப்பை மறுக்கிறது. அப்போ தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஒப்பந்த ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவரோட வருவாய் 40% மட்டுமே இருக்குதுனால் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு நகரங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. ஒருவர் கிடைக்க வேண்டிய 40,000 கிடைக்க வேண்டிய சம்பளத்தில் வெறும் 12,000 சம்பளம் வாங்கினாங்கன்னா அந்த ஊரில் எப்படி பொருளாதாரம் வளரும், எப்படி உயரும்? அப்போ தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு நகரத்தினுடைய பொருளாதாரத்தை இந்த ஒப்பந்த ஊழியர்கள் மூலமாக மறுக்கிறாங்க. அப்போ இவர்களை பணி நிரந்தரம் ஏன் செய்யலை? இந்த பணி நிரந்தரம் செய்யாதன் காரணமாக தமிழர்களுடைய வாழ்வு கீழே இறங்குது, சீரழியுது. இன்னொரு புறத்தில் தமிழ் நகரங்களினுடைய கிராமங்களுடைய பொருளாதாரம் அழிகிறது. இது எல்லாமே சேர்த்து பார்த்தோம்னால் தமிழினத்தை
இந்த சமயத்தில் அதிமுக பாஜகவிடமிருந்து மீட்கவில்லை என்றால் இதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய நிலை என்பது பீகாரை விட மிக மிக மோசமானதாக மாறிவிடும். இப்படிப்பட்ட நிலையில் 7 தமிழரை கூட விடுதலை செய்ய முடியாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. நீட் தேர்வுக்கும் இது போன்ற விளக்கம் வாங்க முடியாத ஒரு அரசாக இருக்கிறது. வரி நிலுவையை வாங்க முடியாத அரசாக இருக்கிறது. எதையுமே சாதிக்க முடியாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. ஆகவே இந்த அரசை நாம் நிராகரிக்க வேண்டும். தேர்தலிலே முழுமையாக அனைத்து தொகுதிகளிலும் இந்த அதிமுக பாஜகவானது தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று மே 17 இயக்கம் இந்த சமயத்தில் கோரிக்கை வைக்கிறது. இந்த போராட்டங்களில் அதேபோல் அதிமுக அரசு கொண்டு வந்த சட்டசபை தீர்மானம் தமிழீழ விடுதலைக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை கொண்டு வரப்பட வேண்டும், தமிழின படுகொலைக்கான சர்வதேச சுதந்திரமான விசாரணை கொண்டு வரப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை வெறும் பேப்பர் அளவில், வெறும் காகித அளவில், ஏற்ற அளவில் தான் அதிமுக அரசு வைத்திருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் இந்திய அளவில் எடுத்துக்கொண்டு போய் அதுக்கு அழுத்தம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தலை. ஐநாவிற்கு தன்னுடைய பிரதிநிதி அனுப்பலை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக கொடுமைப்படுத்தப்படுவதை குறித்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் எந்த இடத்திலும் இந்திய அரசிடம், மோடி அரசிடம் பேசவே இல்லை. மோடி அரசும் இலங்கைக்கு சாதகமாக இருந்து தமிழின படுகொலை தொடர்வதை ஆதரித்து வருகிறது. ஆயிரக்கணக்கான தமிழர் கோவில்கள் அங்கே இடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆக தமிழர் விரோதமாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். அதே போல தமிழ் மொழி நிராகரிக்கப்பட்டது, இந்தி மொழி திணிக்கப்படுவது, சமஸ்கிருதம் திணிக்கப்படுவதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டியல் ரீதியான அழிவிற்கு இந்த அரசு விட்டு செல்கிறது. ஆகவே இந்த காரணங்களால் இந்த 2 கட்சிகளும், இந்த கூட்டணிகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இந்த கோரிக்கைகளுக்காக மக்களிடத்தில் நாம் சொன்ன இத்தனை போராட்டங்களில், மக்கள் சார்ந்த போராட்டங்களில் களத்தில் நின்று வழக்குகள் வாங்கி மக்களோடு நின்று சிறைப்பட்ட பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் தேர்தல் நிற்கிறார்கள். அந்த கட்சிகள் இதுவரை அதிகாரத்தில் வந்தவர்கள் அல்ல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக, பண்பாட்டு பிரச்சனைகளுக்காக, வேலைவாய்ப்பு உரிமைகளுக்காக, மொழி உரிமைகளுக்காக, கல்வி உரிமைகளுக்காக போராடிய பல்வேறு அமைப்புகள் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அப்படியாக போட்டியிடுகின்ற மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, SDPI, விடுதலை தமிழ் புலிகள், ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்டவர்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம். அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இவர்கள் களத்திலே மக்களோடு நின்று போராடியவர்கள். இவர்கள் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் செல்லும் பட்சத்திலே இந்த சமூக நீதி கோரிக்கைகளை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, மக்கள் கோரிக்கைகளை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அவர்கள் எங்களது மே 17 இயக்கத்தின் மீது நெருக்கடி சூழ்ந்த பொழுது எங்களுக்கு துணையாக நின்றவர்கள், தமிழ்நாட்டில் இருந்த பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து அதை எதிர்த்து நின்றவர்கள். இவர்கள் வெற்றி பெற்று சட்டசபையில் செல்லும் பொழுது இந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்குரிய பிரதிநிதிகள் இந்த சட்டசபையில் வருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். 2 பெரிய கட்சிகள் மட்டுமே இருந்து அவர்கள் சொல்லுவது மட்டுமே சட்டம் திட்டம் என்கின்ற நிலை மாறி இந்த கட்சிகள் சட்டசபைக்குள் செல்லும் பொழுது மக்கள் சார்ந்த தீர்மானங்கள், சட்டங்கள் இயற்றப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் இத்தனை தேர்தலில் நீங்கள் பல தேர்தல் அறிக்கைகளை பார்த்துருப்பீங்க, வாக்குறுதிகளை பார்த்துருப்பீங்க. இந்த தேர்தலிலே மக்கள் இயக்கங்கள் வைத்த கோரிக்கைகளை பெரிய கட்சிகள் இப்பொழுது தீர்மானங்களாக, வாக்குறுதிகளாக மாற்றிருக்கிறார்கள். இது வரைக்கும் நடந்ததில்லை. இது வரைக்கும் அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதான் பற்றி பேசுவாங்க. ஆனால் மக்கள் இயக்கங்கள், தேர்தலிலே பங்கெடுக்காத மக்கள் இயக்கங்கள், சிறிய கட்சிகள், அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை முதல் முறையாக பெரிய கட்சிகளினுடைய வாக்குறுதிகளில் வந்திருக்கின்றன. இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோன்னு சொல்றதோ, சூழலிகளை பற்றி பேசுவது என்பதோ நடந்தது கிடையாது. தமிழ்நாட்டு இயக்கங்கள் தொடர்ச்சியாக இங்கே போராட்ட களத்தில் இருந்து அதை எதிர்கொண்ட, அடக்குமுறை எதிர்கொண்ட காரணத்தினால இன்றைக்கு அதெல்லாம் வந்திருக்கிறது. அதை இயக்கங்களினுடைய, தேர்தலில் பங்கெடுக்காத இயக்கங்களினுடைய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். தேர்தல் பங்கெடுக்காத இயக்கங்கள் என்ன செய்துட்டாங்கன்னு சொல்றாங்க, இந்த இயக்கங்கள் இதை செய்திருக்கின்றன, அந்த வகையில் இதை பார்த்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகளுக்காக இதுவரைக்கும் மக்களை திரட்டாத, போராடாத, ஆனால் நாங்கள் நேர்மையான ஆட்சியை தருவோம், ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லக்கூடிய மக்கள் நீதி மையம் திரு கமலஹாசன் போன்றவர்களை ஆபத்தானவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம். மக்களை எந்த அரசியல் தயார்படுத்தணும்னு ஒன்று இருக்கிறது. அவர் எந்த அரசியலுக்கும் அவர் தயார்படுத்தலை. அவர் ஊழல் எதிர்க்கிறேன்னு சொல்கிறாரு. ஊழல் எதிர்ப்பு அரசியலுக்கு கூட அவர் கட்சியினரை தயார்படுத்தலை. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த வாழ்வாதார சூழலியல் பிரச்சனை, 1 லட்சம் ஏக்கருக்கு அதிகமான நிலம் பிடுங்கப்படுகிறது.
பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் குறித்து பேசாமல் நான் வெறுமன ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் நீதி மையம் என்பது மக்களை திசை திருப்புகின்ற ஆபத்தான ஒரு கட்சியாக பார்க்கணும். அதையும் நிராகரிக்க வேண்டும் என்று மே 14 இயக்கம் கோரிக்கை வைக்கிறது. நாங்கள் மக்கள் போராட்டங்களில் எங்களோடு பங்கெடுத்த அமைப்புகளை ஆதரிக்கின்றோம். அந்த வகையில் நம்ம SDPஐயும் ஆதரிக்கிறோம், விடுதலை தமிழ் புலிகளை ஆதரிக்கின்றோம். இவரெல்லாம் மக்கள் போராட்டங்கள் என்றவர்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் சட்டசபைக்குள் மக்களுக்காக குரல் கொடுப்பார் என்று நம்புகிறோம். நாங்கள் எங்களுடைய போராட்டங்களில் பங்கெடுத்த இந்த கட்சிகளுக்கு மட்டும் ஆதரவு தெரிவிக்கிறோம். திமுகவை பொறுத்தவரை எங்களுடைய கோரிக்கை ஒன்று தான். மே 17 இயக்கம் என்பது தமிழீழ இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வரணும், தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்படணும். இந்த கோரிக்கைகளை இந்திய அளவில் கொண்டு சென்று இதை நடைமுறைப்படுத்தி வெற்றியாக மாற்றுகின்ற ஒரு வலிமை திமுக இருக்கிறது. அதை திமுக செய்யும் பட்சத்தில் நாங்கள் அதற்கான ஆதரவு தளத்தை நாங்கள் நிச்சயமாக பேசுவதற்கு இடம் வரும். அது வரைக்கும் நாங்கள் அது குறித்து எங்களால் பேச முடியாது. எங்களுடைய அடிப்படை கோரிக்கை இதுதான். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற இடத்தில் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் ஆதரித்து நிற்போம். ஒவ்வொரு தேர்தலையும் போன தேர்தலில் டிஎம்கே சொன்னாங்க, தோற்றதுனால இந்த முறை தேர்தல் அறிக்கை அதை பற்றி சொல்லவே இல்லை. பட் டிஎம்கே 10 வருஷமா ஆட்சியில் இருந்தாலும் கூட திருப்பி படிப்படியாக குறைப்போம்ன்ற ஒரே வார்த்தையை திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, இப்பயும் சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது அதிமுக அரசு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்களே ஒழிய அது எதுவுமே நடைமுறைப்படுத்தலை. 10 ஆண்டுகளில் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அந்த மதுவிலக்கு போராட்டம் தீவிரமடைந்தவர்கள் மீது வழக்குகளை திரும்ப பெறலை. இது வரைக்குமே மது கடைகள் படிப்படியாக குறைக்கப்படலாம் இல்லை, நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கோம். அதனால் அவர்கள் வாக்குறுதிகளை கொடுக்கிறார்களே நடைமுறைப்படுத்தலை, இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. அதனால் அந்த கட்சியை நம்ம நம்ப முடியுங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இதுவரை இல்லை. அதனால் அந்த கட்சியை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக பாஜகவிடமிருந்து தமிழகத்தை மீட்காவிட்டால் பீகாரை விட மோசமாகும். அடுத்து மாற்று அப்படின்னா திமுக தான். ஆனால் திமுகவுக்கு உங்களுடைய ஆதரவு இல்லைங்கிறீங்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவுங்கிறீங்க. இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? அதாவது திமுகவினுடைய வெற்றியை உருவாக்கக்கூடிய அளவுக்கான வலிமையான அமைப்பு நாங்கள் இல்லை. நாங்கள் இந்த தேர்தலில் எது பிரச்சனையாக மக்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு வாக்களிக்க வேண்டுங்கிறத நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் தேர்தலிலே பங்கெடுக்க வேண்டும், தேர்தலில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை இந்த நிலைப்பாடு குறித்து பார்த்து ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனை இன்னைக்கு மதவெறி அரசியலை கொண்டு வந்த பாஜகவினுடைய RSS, குறிப்பாக RSSக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு தமிழ்நாட்டிலே உருவாகிறது. பல்வேறு கருத்தியல்கள் மாறுபாடு இருந்தாலும் கூட எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கின்றோம். அந்த கூட்டமைப்பு என்பது தேர்தலுக்கான கூட்டமைப்பு அல்ல. அந்த கூட்டமைப்பிற்கான எந்த ஆதரவும் அவர்கள் கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட அரசியலை அவர் முன்னிறுத்ததையும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளை நீங்கள் எதிர்கட்சிகளாக பார்ப்பது வேறு, எதிரியாக பார்க்கக்கூடிய பாஜகவை அறிவிப்பது என்பது வேறு. ஒற்றை எதிரி தமிழ்நாட்டினுடைய இன்றைய ஒற்றை எதிரியாக பாஜக இருக்கிறது. அந்த ஒற்றை எதிரிக்கு கீழாக எல்லாரும் ஒன்றுபடுங்க நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். நாங்கள் கூட்டணியை கடந்தும் கூட நாங்கள் ஆதரிக்கிறோம். நாங்கள் வெறும் ஒரு கூட்டணிக்கு மட்டும் ஆதரிக்கல, பல கூட்டணியை சார்ந்த மக்களுக்காக போராடியவர்களும் ஆதரிக்கிறோம். அந்த தான் எங்கள் நிலைப்பாடாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் நாம் தமிழர் இது வரைக்கும் வரவும் இல்லை. அப்படியான உரையாடலை அவர்கள் துவக்கியதும் கிடையாது. அப்படி தோழமை சக்திகளோடு ஜனநாயக சக்திகளோடு அவர்கள் சேர்ந்து வேலை பணியாற்றியதும் இல்லை. அதனால் அவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவும் இல்லை. அவர்கள் அப்படி ஒரு தீர்வு தருவாங்க நம்பவும் இல்லை. நீங்கள் ஜாதி பிரச்சனைக்கு அம்பேத்கர் இயக்கத்தோடு வேலை செய்யணும், அது செய்யலை. ஆரிய திணிப்பு, ஆரிய எதிர்ப்புக்கு பெரியாரிய அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்யணும், அது இல்லை. சூழலியல் பிரச்சனைகளுக்கு சூழலியல் அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டும், அப்படியாக நடக்கவும் இல்லை. இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய அடக்குமுறைகளுக்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள் இருக்கின்றன, அவர்களோடு சேர்ந்து வேலை செய்யணும், அதையும் நடக்கலை. அப்படி எதுவுமே நடக்காத ஒரு கட்சி எப்படி எல்லாத்துக்குமான ஒரு குரலாக மாற முடியும்? நீங்கள் தமிழர்களுக்கு விரோதமான நிலைப்பாடு இதுவரைக்கும் அதிமுக கூட தான் பேசலை. அதிமுக கூட தான் பல்வேறு வாக்குறுதிகளை பேசுகிறார்கள். அதிமுக கூட தான் பெரியார் படத்தை கூடயும் அவங்களுடைய போஸ்டரில் போடுறாங்க. அதை வைத்து பார்க்க முடியாது. களத்தில் மக்களை ஒன்று திரட்டுகின்ற வேலையில் யார் பங்கெடுக்கிறாங்கிறத பார்க்க முடியும். அப்படி ஒன்றுபடுத்துங்க, எல்லாத்தையும் ஒன்றாக்குங்க. நாங்களும் தேர்தலில் பங்கெடுக்காத அமைப்பு இது வரைக்கும் எங்களை எந்த மேடையிலும் அவங்க ஏற்றினதில்லை. எங்களை அப்படிலாம் ஏற்றினது கிடையாது. எங்களை போட்ட பல அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகள் எல்லாம் அவங்க எந்த இடத்துலையுமே பங்கெடுத்து எல்லாத்தையும் ஒன்றிணைக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அவங்க செய்யலை. எங்களுடைய கோரிக்கைக்கும் எங்களுடைய நிலைப்பாடுகளும் அவங்க நிலைப்பாடுக்கு என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க?
ஏன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த முடியல? ஏன் அம்பேத்கரிய அமைப்புகளை நீங்கள் இணைக்கலை? உங்களால் ஏன் இணைக்க முடியல? பெரியாரி அமைப்புகள், தேர்தலில் பங்கெடுக்காத பெரியார் அமைப்புகளை ஏன் உங்களால் இணைக்க முடியல? மனித உரிமை அமைப்புகளை ஏன் இணைக்க முடியல? சூழலியல் அமைப்புகளை ஏன் உங்களால் இணைக்க முடியல? இவங்களெல்லாம் இணைக்காமல் நீங்கள் யாரை நீங்கள் முன்னிலைப்படுத்துவீங்க? எப்படி எதிரியை தனிமைப்படுத்துவீங்க? எதிரியை தனிமையே நான் படுத்த மாட்டேன், எங்களை தனிமைப்படுத்துவோங்கிற இடத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது நாங்கள் எதிரியையும் எங்களையும் ஒன்றாக நடைமுறை பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் நாங்கள் பார்க்க முடிகிறது. தலைமைங்கிறது கோரிக்கை தாங்க. 8 வழிச்சாலை என்பது நீக்கப்படணுன்ற போராட்டத்தில் தலைமை எதுனா 8 வழிச்சாலை நீக்கப்படுங்கிற கோரிக்கை தலைமையாக இருக்க முடியும். யார் வேணால் போராட்டம் நடத்தலாம். அது சேலத்தில் பியூஷ் மனுஷன் நடத்தலாம், இங்கே பூவுலக நண்பர்கள் நடத்தலாம், அல்லது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தோழர்கள், செங்கத்தில் இருக்க தோழர் நடத்தலாம். பல கட்சிகளை சேர்ந்து நடத்திட்டு இருப்பாங்க. கோரிக்கை தான் தலைமை. ஈழ விடுதலைங்கிற கோரிக்கை தான் தலைமை. ஒளி தனிநபர் அல்ல. தனிநபர் பெற்று தந்துட முடியாது. அப்படி எந்த இடத்துல சாத்தியம் கிடையாது. தனிநபர் அதுக்கான ஆதரவு தளத்தை உருவாக்க முடியும். தலைமை தான், தலைவர் தான் அப்படிங்கிற முக்கியம் ஒரு முன்னிலைப்படுத்துறீங்கனால் அந்த தலைவருக்குரிய ஈகத்தை செய்யக்கூடிய அளவுக்கு துணிச்சல் இருக்கணும். அது வேணும் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் அவங்க எடப்பாடியை ஒரு எதிர் சக்தியாக அவர்கள் இதற்கு வரையறுக்கல. எடப்பாடி அரசினோடு அவர் நெருக்கமாக தான் இருந்திருக்கிறாங்க. பலமுறை அவர்களே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்குது என்று பலமுறை அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி அரசினால் கடுமையாக ஒடுக்கப்பட்ட அமைப்பு மே 14 இயக்கம் தான். அது தயவுசெய்து யாரும் மறந்துடக்கூடாது. இந்த அமைப்பு மே 14 இயக்கம் அமைப்பு பல்வேறு வழக்குகள், கிட்ட 40க்கும் அதிகமான வழக்குகள் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். என் மீது சிபிசிஐடி வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 3 வருடங்களில் எங்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை, போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. இதுவரைக்கும் கடந்த 2012 நடத்தப்பட்ட போராட்டங்கள் கூட வழக்குகளை பதிவு செய்கிறாங்க. இப்போ எடுத்து பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு அடக்குமுறையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எப்படி எடப்பாடி அரசு நல்லாட்சி தருதுன்னு சொல்லக்கூடிய ஒருவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? எடப்பாடியை நீங்கள் எதிரியாக முன்னிறுத்தாமல், எடப்பாடி ஆட்சியை எதிரியாக முன்னிறுத்தாமல், இவ்வளவு சீரழிவு ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடத்திய எடப்பாடியை முதன்மை எதிரியாக தமிழ்நாட்டில் நீங்கள் முன்னிலைப்படுத்தாத ஒருவரை நாங்கள் எங்களோட சேர்த்து நின்று நாங்கள் பார்க்க முடியாது. எங்களுடைய எதிரி வேற, அவருடைய எதிரி வேற. ரெண்டுமே எதிரி வேற வேறையாக இருக்கிறது. அதனால் இந்த இடத்துல நாங்கள் சேர்ந்து வேலை செய்வதற்குரிய எந்த வாய்ப்பும் எங்களுக்கு இருப்பதாக தெரியல. அப்படி ஒன்று அவர்கள் எங்கள் இடத்துல கேட்கவும் இல்லை. எங்கள் இடத்துல ஆதரவு கேட்டிருந்தால் அது குறித்து நாங்கள் பேசியிருக்கலாம். இந்த கருத்துக்களும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். அப்படி அவங்க எங்கள் கிட்ட பேசவே இல்லை. ஆனால் பிற இயக்கங்கள் எங்களோட தொடர்ச்சியாக பேசுகின்றார்கள், போராட்டங்களுக்கு வர்றாங்க, அவங்க போல எங்களை அழைக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் மக்கள் சார்ந்த நலன் அரசியல் தான் பேசுகிறாங்க. நடைமுறையில் தான் பார்க்கணும். அதானே பார்க்க முடியும். நீங்கள் மக்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்கள தனிமைப்படுத்துறதுக்கு மக்கள் சார்பாக இருக்கவங்கள ஒன்றுபடுத்தணும் இல்லைங்களா? உங்கள் எதிரிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒன்றுபடுத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதை நீங்கள் செய்யலை அப்படிங்கிற பொழுது யாருக்கு வாய்ப்பாக இருக்குன்னா எதிரிக்கு தான் அது வாய்ப்பு. அதான் வேற ஒன்றும் இல்லை. அப்படி தான் எங்களையும் அவங்க நீங்கள் திமுக ஆதரவாளர்னு சொல்லி பேசுறது, அல்லது இந்த கட்சிக்கு ஆதரவாளர்னு சொல்லி பேசுறது, அல்லது தமிழர் இல்லை என்று பேசுவது, இதெல்லாம் கொச்சைப்படுத்தல் எல்லாமே அவர்களுடைய இடத்துல இருந்து வருது. அதை அந்த கட்சி தலைமை தடுத்து நிறுத்தவும் கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சக தோழமை அமைப்புகளை தோழமையாக பார்க்காத ஒன்றோடு எங்களுக்கும் தோழமை இல்லை. அதாவதுங்க, மற்ற கட்சிகளோட திமுக ஒரு வேறுபாடு இருக்குது. திமுக அதிகாரத்தில் இருந்த கட்சி, நாளைக்கு அதிகாரத்துக்கு வரப்போகின்ற கட்சியாக அவர்கள் மாறும் பொழுது இந்த கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவ்வளோ காலம் இந்த கோரிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படாதனால தான் நாங்கள் இயக்கம் காண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அப்படி ஒரு நிலைப்பாடை அவர் எடுக்கட்டும். அப்படிப்பட்ட இடத்தில் நாங்கள் துணை நிற்போம். அது எங்களுக்கு இந்த மாற்றுக்கருத்தில் எங்கள் அடிப்படை ஈழ விடுதலைக்காக அவர்கள் இந்திய அளவில் ஒரு நிலைப்பாடை அனைத்து மாநில கட்சிகளையும் இணைத்து கொண்டு வரணும். அதை அவர்கள் செய்யணுன்ற விரும்புகிறோம். அதுக்கான வலிமை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய அளவிற்கான தொடர்புகளும் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் நிலைப்பாடும் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தீர்மானத்தில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. சர்வதேச விசாரணை இனப்படுகொலைக்காக நடத்தப்படுவதற்காக இந்திய அரசு வலியுறுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அது வலியுறுத்தி அது நடக்கும் பட்சத்தில் நாங்கள் ஆதரவு குறித்து நாங்கள் பேசுவோம். அவங்க வரட்டுங்க, பிறகு பார்ப்போம். தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்திய அரசியலில் ஊழலை பிரிக்க முடியாது, சரிங்களா? இந்தியாவுடைய மிகப்பெரிய ஊழலே சாதி தான். இந்தியாவுடைய மிகப்பெரிய ஊழலாக இருப்பது இந்து மதத்தினுடைய சனாதனம் தான். இந்த இந்து மதத்தினுடைய சனாதனம் என்கின்ற இந்த ஊழலை எதிர்த்து யார் பேசுகிறாங்களோ அவர்களோடு நம்ம சேர்ந்து பேசலாம். அது இல்லைன்னா அது ஒரு பெரிய ஊழலாக பார்க்க முடியாது.
நிச்சயமாக அவங்க எந்த தனிநபருமே விரோதம் கிடையாதுங்க. கொள்கை அளவில் தான் ஒருத்தரை வந்து பேசணும். நம்ம பாஜகவாக இருந்தாலுமே கூட தனிநபர் மேல் நம்ம யாருக்கும் வெறுப்பு கிடையாது. நம்ம பாஜக கிடையாது. தனி மனிதரை பார்ப்பதில் அவங்க கருத்துக்களை மாற்ற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அது பாஜகவாக இருந்தாலும் சரி. அதில் நான் தனி மனிதரை வெறுக்கக்கூடிய ஒருத்தராக நாங்கள் இல்லை. யார் மீது எங்களுக்கு வெறுப்பு கிடையாது. நாங்கள் வெறுப்பு அரசியலை பேசலை. யார் வேணால் வரட்டும். எங்களுடைய கொள்கையில் நாங்கள் பின்வாங்க போவதில்லை, திசை மாறப்போவதில்லை, அதில் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை. அதை பிற கட்சிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் வைக்கக்கூடிய தமிழின உரிமையை பாஜகவை ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு மகிழ்ச்சி தானே, நடைமுறைப்படுத்தின மகிழ்ச்சி தானே. இது ஏன் செய்யலை? அதனால தான் நாங்கள் வந்து விமர்சிக்கிறோம். நன்றி, மிக்க நன்றி தோழர்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டோக்கியோ 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.